2 பேருமே வந்தாங்க. வந்துட்டு எங்க கூட ஒருத்தருமா வர வேணாமா? இல்ல நான் வரேன்னா சொல்லி நாய் அடிச்சு ஒரு பையன் உட்கார்ந்துருக்காப்ல, மண்டை ஒடிச்சு வயசானவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஒரு மேடம் டாக்டர் வரணும்னா 8 மணில சொல்லிருக்காங்க. 7:30 மணில இருக்காங்க பேஷண்ட்ஸ். டைம் 8 க்கு 1 தான் போட்டுருக்காங்க. யாரும் சாப்பிடல. சம்பளத்தை அவங்க சேர்த்து வாங்குறாங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரே விஷயம் தான். எந்தெந்த டாக்டர் டியூட்டில இருக்காங்க, யார் ரெஸ்பான்சிபிள் ஹாஸ்பிடல், அத சொல்லுங்க. அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. யார் 9 மணி டாக்டர் யார் வரல? அவங்க பேர ஏமா உங்களுக்கு என்னமா உங்களுக்கு பிரச்சனை? எவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு இருக்கீங்க நம்மட்ட? 9 மணி டாக்டர் யாரு சொல்ல மாட்டீங்க? சரி நான் வந்து பாக்குறேன். இவங்க கேட்கவே இல்லம்மா. அந்த ரூம்ல ஏசி போடுறது யாருமா டாக்டர்? பேர் சொல்ல மாட்டீங்க முதல்ல. மா நீங்க எழுதி கொடுங்க. யார் யார் டாக்டர் இருந்தா இந்த போர்டு ஒரு ஆள் எடுத்து சொல்லுங்க மேடம். ஆப்ஷன் ஏறாங்க மேடம். நாங்க தேடி தெரிய முடியாது. எவ்வளவு பப்ளிக் இருக்கோம் பாருங்க. மீடியா வரும்போது கேவலம் உங்களுக்கு இஷ்யூ ஆக போகுது. இவங்க 2 பேர் தான் மாட்ட போறாங்க. சேவ் பண்ணிட்டு மாட்டிக்கிறீங்க. நான் சொல்லிட்டேன் முதல்லயே, நீங்க கரெக்டா கொடுத்துட்டு உங்க பேர் வர ஒரே ஒரு டாக்டர் கேவலம் நீங்க மாட்டிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, டாக்டர்ஸ் வந்து தனி கிளினிக் பண்ணிக்கிட்டு எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இத வந்து மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா பேசணும்னாமா? இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு, மண்டை உடச்சு ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். பாட்டி ரத்தவாந்தி எடுத்து அந்த பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்வன் படத்துல வர்றது மாதிரி செத்து போன உருவத்துக்கு அவங்க உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே நம்ம பண்ண முடியும். வேற என்னத்தை நான் பண்றது? தப்பா நடக்குது. இந்த டாக்டர்ஸ் வந்து நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேற கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க உள்ள இருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. ஆனா எந்த டாக்டரும் கிடையாது. காலைல 7:30 மணிக்கு வந்தேன் நானு. ஒரு டாக்டர் இல்ல. அந்த அம்மா வந்து டாக்டர் ஃபோன் பண்ணா ஒருத்தர் எனக்கு தெரியாதுங்கிறாரு, என்கிட்ட சொல்லலைங்கிறாரு. ஒரு அம்மா போனே எடுக்க மாட்டேங்குது. அட்மின் பிளாக்ல போக கேட்டா ஜோனல் மேனேஜர்னு ஒரு அம்மா எடுத்துட்டு ஒரு 2 வார்த்தை பேசிட்டு அப்படியே கட் பண்ணி வச்சிருச்சு. இவங்ககிட்ட டாக்டரோட நம்பர் கேட்டா, ஓபிக்கு யார் பண்றாங்கன்னு கேட்டா அவங்களோட நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 3 ஹவரா கேட்டு பதில் கேட்டாலே அவங்க பையன் ஓடி வந்துறாங்க. மேல அட்மிட் போனா யாருமே இல்ல.